இன்றைக்கு காண்பவர்கள் இன்றைக்கு நம்முடைய உறவுகளை தேடி வந்து ஒருவரை ஒருவர் காண்கின்றனர். இந்த நாளில் நட்புகள் உறவுகளும் சேர்ந்து தங்களுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்கின்ற சரி செய்து கொள்கின்ற இந்த சிறப்பான நாளில் ஆதரவற்ற அனாதைகளாக விடப்பட்ட கிட்டத்தட்ட 1000 சடலங்களை இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அவர்களுக்கு ஒரு நல்லடக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த தோழர் அறக்கட்டளை அமைப்பு. இந்த அமைப்பினை தொடங்குகின்ற காலத்தில் ஒரு காலத்தில் இந்த அமைப்பு வருவதற்கு முன்னால் எடுத்துக் கொண்டார். சென்னை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அங்கே தேர்ந்தெடுக்கிறவர்களுக்கு ஒரு நாளைக்கு 5-6 அவற்றை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் அவற்றை 3 கடைகளை கையும் காலையும் கட்டி எடுத்து வந்து குப்பை வண்டியிலே போட்டு அந்த குப்பை வண்டியிலே இருந்த அந்த 4 உறவுகளை ஒட்டுமொத்தமாக எடுத்து சென்று அவற்றை ஒரே குழியில் தண்ணி மண்ணை போட்டு மூடிக்கொண்டது என்கின்ற ஒரு நிலை இருந்த போது அதை பார்த்த நம்முடைய வாழ்கின்ற நேரத்தில்தான் ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியவில்லை என்றாலும் கூட வாழ்ந்து முடிந்த பிறகு அவர்களுக்கான இறுதி சடங்காவது ஒரு நல்ல முறையில் செய்ய முடியாமல் போயிருக்கிறது. இதுவும் ஒரு வாழ்வா? இந்த மனிதர்களையும் கவனிப்பதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஏன் இதை நாம் எடுத்துச் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. காரணமாக பல்வேறு தோழர்களோடு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு கலந்துரையான நட்புணர்ச்சியின் விளைவாக அந்த தளத்திற்கு என்ன தேவை அவர்களை முறையாக பேக் செய்வதற்கு அவர்களை பணிவு செய்வதற்கு ஒரு நல்ல புதிய துணி தேவை. பிறகு அவர்களை எடுத்துச் சென்று ஒரு அந்த போஸ்ட்மார்ட்டத்திலே அறுதியின் போது செய்யப்படுகின்ற அந்த இறுதி உறவுகளை சுத்தம் செய்வதற்கு தேவையான உதவிகளும் பிறகு அவர்களை எடுத்துச் செல்வதற்கு குப்பைகளுக்கு பதிலாக ஒரு நல்ல அமர ஊதியும் அதற்கு பிறகு அவர்களை அடக்கம் செய்கின்ற நேரத்தில் தனித்தனியாக ஒரு நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இவற்றுக்கெல்லாம் என்ன செலவாகும் என்பதை தோழர்களோடு கலந்து பேசி நல்ல நண்பர்களோடு கலந்து பேசி நண்பர்களோடு செய்த காரியத்தில் இந்த அவர்களை ஒரு முறையான ஒரு பேக் செய்து முறையாக அவர்களை எடுத்துச் சென்று அவர்களை நல்லடக்கம் செய்து அவர்களுக்கு மனோடையும் வைக்க ஒரு நேரத்தில் கிடைத்த மன நிம்மதி என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியை தந்தது. நல்ல ஒரு சமூக போராளியின் கையில் பானை கிடைத்தால் கூட அதை படையாக மாற்ற முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மையே கிடைத்திருக்கக்கூடிய சமூக போராளி அன்பு சகோதரர் சாந்தகுமார் அவர்கள் இன்றைக்கு பானைகளை அந்த படையின் வாயிலாக பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள், பெண்கள் இந்த பணியை ஈடுபடக்கூடாது, பெண்கள் இந்த சடலங்களை எடுத்து செல்கின்ற பணியை மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு நிலை இருந்தபோது பெண்களை செய்வதற்கும் சில தோழிகளை தயார்
மங்களூர் பழனிசாமி அவர்களை வருக என்று வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை போலவே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் பெருமரியாதைக்குரிய ஐயா மதிவாணன் அவர்களையும், மரியாதைக்குரிய இருப்பிட கணக்காளர் சிவபிரகாசம் அவர்களையும், சௌந்தரவேல் அவர்களையும், பேராசிரியர் ஜெய்சிங் அவர்களையும், செந்தில்குமார் அவர்களையும், மரியாதைக்குரிய அண்ணன் சகோதரர் மாவட்ட உறுப்பினர் கார்த்திக் செல்வராஜ் அவர்களையும், ராகவேந்திரா சேவாபத்தினுடைய மோகனசுந்தரம் அவர்களையும், அவர்கள் நளின் அவர்களையும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாநாட்ட வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் சகோதரர் மணியக்காரன் அவர்களையும், கிருஷ்ணசாமி அவர்களையும் வருகிற